all of you and welcome back to my channel. My god, what a morning we had in actually Raghu proper alarm set பண்ணி என்ன கரெக்டா எழுப்பி விட்டாரு. பட் நான் அந்த வியூவை பார்த்து மயங்கி ரொம்ப நேரம் ரெடியே ஆகாம கடைசியில நாங்க லேட்டுன்னு நினைச்சு அரைக்க பறக்க போய் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு இங்க வந்து உட்காந்து எங்க கைடுக்கு ஃபோன் பண்ணா இன்னைக்கு வந்து நாங்க போறது வந்து ஒரு குரூப் டூர். நாங்க வந்து ஏதோ ஒரு ஹில்ஸ்க்கு போறோம், பன்னா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம்ல இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ். அண்ட் அந்த ஹில்ஸ்க்கு போகிறதுனால ஒரு கோயிங் பிக் பஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஹோட்டலில் யாரும் ஒரு கெஸ்ட் வரவே இல்லையா. ஆக்சுவலி நாங்கள் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம். ஆனால் எங்களோட ரூல் புக்கில் அது கொஞ்சம் லேட்டு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். பட் அவங்க இன்னும் லேட்டுங்கிறதுனால ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சில் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இப்போ தான் நாங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து என்னால் இந்த வீடியோ ஒரு ஓப்பனிங்கே ஷூட் பண்ண முடிஞ்சது. பட் there is something so beautiful about being punctual இல்லை. எனக்கு அது என்னன்னு தெரியாது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவும் அப்படி தான். I'm so fortunate to have found a partner also who is exactly like me. ஒரு இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு போய் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணுறதே வேறு லெவலில் இருக்கும். எனிவேஸ், ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் ஆர் ப்ராப்பர் ஒஃபிஷியல் ஃபர்ஸ்ட் டே இன் டனாங். அண்ட் இன்னொரு காமெடி என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி இந்த ஹில்ஸ்க்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஐட்னரியில் நாங்கள் ஒரு குட்டி லைனாக படிச்சுட்டு சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா இது ஆக்சுவலி ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி. இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து கொடைக்கானல் போன லைட்டாக குளிரும்ல, அந்த மாதிரி இங்கேருந்து அங்கேருந்து ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு க்ளோத்ஸ் கூட பேக் பண்ணல. இது ஆக்சுவலி நான் ரிட்டர்ன் சென்னைக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் போட்டுட்டு போகிறதுக்காக ஒரு லினன் பேண்ட். இது வந்து ஒன்றும் ஒரு வயசு இட் ஹாஸ் நோ இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். இட்ஸ் ஆக்சுவலி வெரி ப்ரீஸி அண்ட் நைஸ். லினன் பேண்ட்ஸ் வித் லைக் அ டாப் தட் ஐ பாட் a while ago ஆன்லைன். ஆனால் எதுவுமே வந்து குளிர் தங்குற மாதிரிலாம் இல்லை. ஆனால் இது மட்டும் தான் ஃபுல் கவர்டாக இருக்குன்னு நான் இதை போட்டுருக்கேன். ராகவ்ஸ் வேரிங் டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் அண்ட் we've carried our airport clothes. ஸோ நாங்கள் வரும்போது ஏர்போர்ட்டில் ராகவ் was wearing a hoodie and I was kind of like wearing this loose sweater. ஸோ அதை வந்து ராகவோட பேக் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். பிகாஸ் தெரியல அந்த ஹில்ஸ் எவ்வளோ குளிரும் உண்டு. ஆன்லைனில் பார்த்ததுக்கு 13 degrees 14 degrees நான்லாம் 16 degreesலேயே நடுங்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். பட் திஸ் இஸ் த வியூ ஃபார் நவ். அண்ட் போகும்போது நாங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எடுக்கிறோம். இன்னும் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். யார் அந்த ஃபேமிலியோ ஒரு ஃபுல் பஸ்ஸையும் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்தால் தான் நம்மளால் கிளம்ப முடியும். ஸோ நாங்கள் இப்போ லாபியில் சில் பண்ணிட்டு இருக்கோம். மீட் மை ஸ்கூட்டி பாய். ஸ்கூட்டி 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 ஸ்கூட்டி. வந்தாச்சுங்க. இதுதான் வந்து அந்த கேபிள் காரில் தான் நம்மளால அந்த பன்னா ஹில்ஸ் மேலே போக முடியும். ஸோ அந்த கேபிள் காரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டிக்கெட் வாங்கி எங்கே நம்ம உள்ளே ஏறணுமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே பயங்கர ஃபோட்டோ ஆப்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த பன்னா ஹில்ஸுக்கு எதுக்கு தெரியுமா அப்படி பேர் வந்துச்சு? நான் சும்மா ராகவ் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், நம்ம பனானா ஹில்ஸ் போகிறோம், பனானா ஹில்ஸ் போகிறோன்னு. ஆனால் உண்மையிலேயே அப்படி தான் இருந்தாங்க. என்னன்னா வியட்நாம் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் காலனியாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹாட்டாக சம்மர்ஸில் ஆகும்போது ஃப்ரெஞ்ச் பீப்புள் வாண்டட் சம் பிளேஸ் கோல்ட் வேர் தே கேன் கோ அண்ட் லைக் யூ நோ ஆப்வியஸ்லி சில் ஃபார் சம் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவங்க நிறைய ஹை கிரவுண்ட்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. மலை மேலே போகலான்னு சொல்லும்போது தான் இந்த பன்னா ஹில்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இங்கே நிறைய வாழை மரம் இருந்தது, பனானா மரம். ஸோ அதனால இது பனானா ஹில்ஸ் சொன்னாங்க. ஆனால் லோக்கல் வியட்நாம் பீப்புளுக்கு பனானான்னு சொல்ல வரலங்கிறதுனால அது பன்னா ஹில்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஹில்ஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த மாதிரி நம்ம போகிறோம். மேலே போகும்போது 3 ஸ்டாப்பிங் இருக்கும். 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல அந்த கேபிள் காரை நிறுத்துவாங்க. அங்கங்கே போய் நம்ம வந்து அங்கே ஒரு டெம்பிள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு வைன் செல்லர் இருக்கு, ஒரு வேக்ஸ் மியூசியம் இருக்கு, அப்புறம் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்கு. நானும் ராகுவும் விச் இஸ் ப்ரேயிங் பிகாஸ் வெதர் நல்லா இருந்தால் தான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருக்குன்னு அந்த ரைட்ஸ்குள்ள போக முடியுமான்னு விச் இஸ் ப்ரேயிங். அண்ட் அதுக்கு ஒரு டிக்கெட் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டையும் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். இதெல்லாம் எங்கள் கைடு எங்களுக்கு இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் நானும் உங்ககிட்ட சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ஸ் ஆல்சோ லைக் யூ நோ கிவன் அஸ் 5 minutes நம்ம போய் வாஷ்ரூம் ஏதாவது யூஸ் பண்ணலாம்னா இங்கே ஃபுட் கோர்ட் மாதிரி கூட இருக்கு. ஸோ சப்போஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் சாப்பிடலாம். அவ்வளோதான் இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன். கேபிள் கார்
காருக்குள்ள வந்து உட்காந்தாச்சு. நாங்கள் என்ன சீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோமோ அதே இடம் கிடைச்சிச்சு. சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. பக்கத்துல அடுத்த கேபிள் கார் வந்து அது மட்டும் தெரியுது. On the island with the scooter. இன்ஸ்டாகிராம் வர்சஸ் ரியாலிட்டி. எடிட்டர் தயவு செஞ்சு இந்த கோல்டன் ஹேண்ட் பிரிட்ஜ் வியட்நாம்னு சொல்லி அதோட ஒரு ஃபோட்டோ காமிங்க. அது வந்து எம்டியா இருக்கும் பிரிட்ஜ், அப்படியே பார்க்கறதுக்கு எஸ்தட்டிக்கா இருக்கும். ஆனால் இங்கே நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. சரி ஃபோட்டோ எடுக்க முடியுதா? எங்களுக்காகவே கிளியர் ஆன மாதிரி இவ்வளோ நேரம் எவ்வளோ க்ளவுட்ஸ் இருந்தது, எங்களுக்கு மிஸ்டியாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஓப்பன் ஆகி எவ்வளோ கிளியராக. What are you doing? Touching the hand. இதுதாங்க இங்க பன்னா ஹில்ல இருக்கிற பிகோடா. பிகோடானா இங்க டெம்பிள். இவ்வளோ பெரிய புத்தா பாருங்க. புத்தாவை பார்த்துட்டோம். ஆனால் அதை விட இந்த மிஸ்டில் இந்த ஹில்ஸே ஃபுல்லாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நான் ஆக்சுவலி இல்லை வியட்நாம் வந்ததுக்கப்புறம் யோசித்தேன், ஏற்கனவே சென்னை வெயில், திரும்ப ஒரு வெயிலான இடத்துக்கு வந்திருக்கோமே, நான் குழுக்குள்ள எங்கேயாவது போயிடலாமோன்னு ஒரு ஃப்ளீட்டிங் தாட் எனக்கு இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் காட் ஹஸ் ஆன்சர் மை ப்ரேயர்ஸ். இங்கே அவ்வளோ சில்லுன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்வெட்டர் ஷால்லாம் போடணுமோன்னு நினச்சோம். பட் எதுவுமே தேவையில்லை. வெரி கம்ஃபர்டபுள் ஆஸ் வி ஆர். இட்ஸ் அமேசிங், பியூட்டிஃபுல். நாங்கள் இங்கே இப்போ ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்கா, அந்த ஃப்ளவர் கார்டன் பார்த்துட்டு வரலாம். ஸோ இங்கே இருக்கிற இன்னொரு அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பாடுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற இன்னொரு அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபவுண்டன்ஸ், நிறைய கார்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அங்கே வந்து சின்ன வயசில் எனக்கு ஒரு கேக் இருக்கும், பாபி டால் உடம்பு இருக்கும், கீழே ஃபுல்லாக கேக் இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஃப்ளவர்ஸில் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். அப்பப்போ வெயில் வருதா, எப்பெல்லாம் நம்ம குளிர்து அப்படின்னு நினைக்கிறோமோ, கடவுள் அப்படியே கொஞ்சம் வெயில கொடுத்து நம்மள வார்ம் அப் பண்ணி மறுபடியும் கூல் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த கேக். எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு ஒரு பாபி டால் கேக் வாங்கி கொடுத்தாங்க. அதுல இதே மாதிரி தான் மேல பொம்மை, கீழே கேக் இருக்கும். ஆனா இங்க பூ பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிட்டோங்க ஒரு புஃபே. ஆக்சுவலி நம்ம ஊர் சாப்பாடுலாம் இருந்தது. ஃபைனலாக சாதம், சாம்பார், ஆப்வியஸ்லி நாட் சாம்பார், இந்த சாம்பர்ன்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு சாம்பார். பட் லெட் மீ ஷோ யூ சம்திங். இதுதான் நாங்கள் இப்போ பண்ணுறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 45 minutes ஆகும் க்யூவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் திஸ் இஸ் வாட் we're gonna do. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. பட் அங்கே பாருங்களேன், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ரோலர் கோஸ்டர் தட் யூ கேன் கண்ட்ரோல். அதில் வந்து ஸ்பீடு, பிரேக்கு எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. எவ்வளோ தூரம் போயிட்டு வருது பாருங்க. அங்கே எல்லாமே போயிட்டு கடைசியில் வெளில வரும் போல இருக்கு. ஹார்ட்டு கொஞ்சம் வக்குன்னு தான் இருக்கு. ஸோ ஐம் பிரேவ் when I know that அவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப சேஃபாக வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும் போது நான் ரொம்ப பிரேவ். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஓப்பனாக இருக்குது ரோலர் கோஸ்டர். அதுவும் இல்லாமல் ஸ்பீடு, பிரேக் எல்லாம் நம்ம கையில் கொடுக்குறாங்களாம். ஃபர்ஸ்ட்டு சிங்கிள்னு சொன்ன உடனே நான் ஆல்மோஸ்ட் பேக் அவுட் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து நம்ம தான் நின்றுட்டு இருந்தோம். இல்லை, நான் கட் பண்ணதுக்கு காரணம் ராகவ் நின்றுட்டு இருந்த லைனை யாரோ கட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஐயாக்கு அதெல்லாம் வராது. ஆனால் நான் வந்து சொன்னேன், இங்கே இது ஒரு லைன், நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்களும் வெயிட் பண்ணி வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க பின்னாடி வச்சுட்டேன். இப்போ நாங்கள் திரும்ப கீழே வெயிட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் காமிச்ச அந்த கிராவிட்டி ரைட்லையும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது, பயங்கரமாக வயிற்று கலக்கிற மாதிரிலாம் இருந்தது. இட் வாஸ் சோ குட். அடுத்ததான் எங்கே போக போகிறோன்னு பாருங்க. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ரைட்ஸ். நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்கல நான் போயிருக்கேன், சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே சில்லுன்னு இருக்கான். இந்த குளிரில் நான் எங்கேயுமே போடுறது கிடையாது. பட் ஜாக்கெட் கூட வேணான்னு நாங்கள் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு ராகவ் சரிங்க சொல்லி குளிரில் போகணுமே. மை காட், தட் வாஸ் த பெஸ்ட்டுங்க. பிலீவ் மீ when I tell you, nature is just on our side. லிட்ரலி நானும் ராகவும் இந்த ரைடு உங்களுக்கு காமிச்சோம்ல, அப்போ கூட அவ்வளோ ஃபாகியாக மிஸ்டியாக இல்லை. இப்போ பாருங்களேன், லிட்ரலி அங்கே இருக்கிற கடை கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கும் எனக்கும் ஒரு
ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், அதுவே தெரியல. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த ஊஞ்சல்ல ஏறி உட்காந்த உடனே ஒரு செம்ம மிஸ்ட் அண்ட் ஃபாக் வந்துச்சு. நாங்கள் ரைடுக்குள்ளே போகும்போது லிட்ரலி கிளவுட்ஸ்குள்ளே ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. எவ்வளோ சில்லு சில்லுன்னு இருந்ததுன்னா ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே வறண்டு போச்சு. ராகவோட தாடியிலலாம் அப்படியே டியூ வந்துடுச்சு. அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். பன்னா ஹில்ஸில் இந்த சன் வேர்ல்டுங்கிறது ஒரு தீம் பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்கங்க. ஃபேண்டசி தீம் பார்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குது. பம்பர் கார், பேசிக் ரிமோட் கண்ட்ரோல் கார், அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரோலர் கோஸ்டர் போனோம், அந்த கிராவிட்டி ரைட் போனோம், இந்த ரைட் போனோம். பிகாஸ் we're really adventure freaks. அது 3 தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி 5D சினிமா நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாமே எங்கே அமைச்சிருக்காங்கன்னா ஒரு ரியல் ஃப்ரெஞ்ச் காலனியாக. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரெஞ்ச் வந்து வியட்நாமை காலனைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அவங்களோட ஒரு ஹாலிடே ஸ்பாட்டாக இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த பன்னா ஹில்ஸ். ஸோ அப்போ அவங்க கட்டிட்டு போன வீடு தான் இதெல்லாம், ஒரிஜினல் பில்டிங்ஸ். அதை வந்து இவங்க ரெனோவேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தீம் பார்க் அமைச்சிருக்காங்க. ஸோ கூல்ல. அண்ட் இந்த சன் வேர்ல்ட் வந்து இட்ஸ் ஓன் பை அ ஃப்ரெஞ்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் அங்கே இங்கே கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன். கேரிகேச்சர் வரைகிறாங்க. நம்ம ஏதாவது வேணும்னு சொன்னோன்னா கொடை பிடிச்சி மழையில் கூட கேரிகேச்சர். இவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. இட்ஸ் லைக் சம் நைஸ் ஹாலிடே சீசன் இன் வியட்நாம். பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிற விஷயங்களே தெரிய மாட்டேங்குது. லிட்ரலி நான் கிளவுட்ஸுக்கு நடுவில் நடக்கிற மாதிரி இல்லை, கடைக்குள்ளேயே ஒரு மாதிரி. பா, அந்த காலத்தில் திருவிளையாடல் படத்துலலாம் இருக்கும்ல ஸ்மோக் மிஷின் வச்சு, அந்த மாதிரி இருக்கு. வந்து ஈட்ரீஸ், நம்ம ஏதாவது வேணும்னா இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சூவெனியர் ஷாப். அங்கங்கே நிறைய வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணுறேன். ராகுவுக்கு வந்துச்சு, எனக்கு வரல. எங்களோட லக்கு. ஓ காட், இந்த கேபிள் கார் ஜென்ரலாக 6 to 8 people வந்து உள்ளே அமுச்சிடுவாங்க. நாங்கள் இப்போ வந்து லைனில் யாருமே இல்லை, அதனால நாங்கள் தனியாக ஒரு கேபிள் கார்ல இருக்கோம். வாவ், ஓ மை காட், யே! Whoa, look at it. He saw everything when we came. His instincts are just mind-blowing. Thank you. Taniya vandu cable carla. A second time in the Golden Hand Bridge. அவ்வளோ க்ரௌடடாக இருந்தது. It didn't feel like we actually absorbed the whole thing in on how this bridge looks and how it feels. So we decided to come back. So இப்போ மறுபடியும் I'm going to put my phone in and I'm just going to walk with the love of my life on this beautiful bridge, holding his hand on the Golden Hands Bridge and soak it all in. when you're on a trip, இப்போ கூட நாங்கள் எங்களை சுற்றி அத்தனை பேர் பார்க்குறோம். எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் மீ சம்டைம்ஸ் ஃபோன்லேயே தான் இருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கிறோமா வீடியோஸ் எடுக்கிறோமா அப்படின்ட்டு. பட் Raghav teaches me sometimes that it's very important to soak it all in, absorb it and literally save the moment in our memory. So that's what we're going to do now. So see you all in some time. ஒரு சோவனியர் கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி அந்த சன் வேர்ல்ட் சூப்பர்பாக இருந்தது. நானும் ராகவும் அதை பற்றி நிறைய படிக்கலை, அதனால அங்கே போன உடனே எல்லாமே அவ்வளோ சர்ப்ரைசிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேட் வாஸ் வாவ், ஜஸ்ட் வாவ். ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு இப்போ இட்ஸ் டைம் டு கெட் பேக் டு அவர் ஹோட்டல். ஆன் த வே இங்கே வந்து நிறுத்திருக்காங்க. இதுவும் ஒரு சூவனியர் ஷாப். இங்கே டீ அது இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ரோடு பார்க்கும்போது ஏதோ கேரளா மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. But we are done. I think we're a little tired also. So மறுபடியும் நாங்கள் போய் எங்கள் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு போக போகிறோம். கரெக்டா? Thank you. எப்போவுமே நீங்கள் ஊர் மாற்றி ஊர் வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது ஏதாவது வாங்கினீங்க, உங்களுக்கு சேஞ்ச் கொடுக்குறாங்கன்னா கிழிஞ்ச நோட்டை வாங்காதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் வேணால் அதை நம்ம பேசி மாற்றிக்கலாம், ஆனால் இந்த ஊரில் சம்டைம்ஸ் அது செல்லாதுன்றாங்க. ஸோ நாங்கள் எப்போ சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். உங்களுக்குலாம் ஏற்கனவே தெரியும்ல, நாங்கள் ஊர்லேருந்து அரிசி அப்புறம் தொக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து அந்த தொக்காக சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அதனால தயிர் வாங்கலான்னு வந்தோம். ஸோ இங்கே இப்படி தான் இருக்குது தயிர். இங்கே நம்ம படித்து பார்க்கணும், பிளெயின் யோகர்ட்னு.
ஸோ அப்படி இருந்ததுனா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 8 டப்பா தயிர் வாங்கியிருக்கோம். அப்புறம் 2 மைலோ சாக்லேட் வாங்கியிருக்கோம். ராகுக்கு மைலோனா உயிர், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை ட்ரை பண்ணலாம். சாக்லேட்டில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இது இன்றைக்கி நாங்கள் அந்த சூவனியர் ஷாப் போனோம்ல, ஓ மை காட் எவ்வளோ தெளிவாக ஏமாத்துறாங்க பாருங்கள். அந்த சூவனியர் ஷாப்பில் இதே பிஸ்கெட் வந்து 32,000 ரூபாய். ஆனால் இங்கே 30,000 ரூபாய். ஆக்சுவலி 2,000 ரூபாய் பெரிய மேட்ரு கிடையாது, பட் இருந்தாலும். அண்ட் இப்போ எங்களுக்கு என்ன பிளான் தெரியுமா? நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டலுக்கு மேலேயே வந்து சானா, ஸ்டீம், ஜக்கூசி அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் போய் சில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா வெளில போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் அந்த சன் வேர்ல்ட் போனோம் இல்லைங்களா, அங்கே வந்து செம்ம நடந்துட்டோம். அதனால கால் கையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. நாளைக்கு வேறு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போகிறோம். ஸோ அதனால் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கலான்ட்டு வி தாட் இப்போ போய் சானா, ஸ்டீம்னு கொஞ்சம் நம்மளே பேம்பர் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டோன்னா நாளைக்கு ரெடி ஆகலான்ட்டு. ஸோ ரைஸ் வச்சாச்சு, ரைஸ் இஸ் ரெடி. இப்போ தயிர், தொக்கு எல்லாமே ரெடி. போய் ஸ்டீம் பண்ணி சானா பண்ணி நம்ம பாடியை ரெடி பண்ணிட்டு டின்னரை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து அப்படியே வாவா அந்த வியூ பார்த்து ரெடி ஆக வேண்டியது தான். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, the reason why we cook and try to make our meals ourselves, especially in the Vietnam trip, it's just a small thing that we're going to start. என்னன்னா, எனக்கும் ராகவ்க்கும் ஊர் பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி ரைட்ஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லாம் இருக்குன்னா அங்கே போகிறது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதை தாண்டி ஜென்ரலாக இந்த போகிற இடத்துலலாம் எக்ஸாட்டிக் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடணும், இல்லைனா பார்க்குற இப்போ வியட்நாமில் அந்த சில்க்கு பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி எங்கள் கூட குரூப் டூரில் வந்தவங்கலாம் சொன்னாங்க, ஐயோ டெக்ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் க்ளோத்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்குங்க, சூப்பராக இருக்கும் அப்படிலாம். அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் we really try to control. என்னன்னா, ஓகே இப்போது all of us have a budget. We have a fixed salary that we get. அதில் வந்து நம்ம வீட்டை பார்த்துக்கணும், இது பண்ணணும், ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எல்லாருக்கும் வேறு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோன்னா, அஃப்கோர்ஸ் டூரிசம் இஸ் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து நீங்கள் நிறைய ஊரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா the only way you can achieve it is if you stick to your budget. ஸோ ஒரு ஊருக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதே அதுக்கு என்ன பட்ஜெட் இருக்குதுன்னு மைண்டில் பிளான் பண்ணிக்கணும். அண்ட் அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு யோசிச்சு வச்சுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஹைஜீனிக் ஸ்டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். கம்ஃபர்டபுள் டைமிங்கில் ஃப்ளைட்ஸ் வில் பி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அண்ட் ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஷேர்ட் டூர்ஸ் ஆர் ஓகே. மற்றபடி ப்ரைவேட் டூர்ஸ் போனால் நமக்கு இன்னும் அது வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும், நமக்கு என்ன ப்ரையாரிட்டிஸோ அதெல்லாம் பார்த்துக்க முடியும். இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கும் போது பிளேசஸ் வேர் வி கேன் ஆக்சுவலி சேவ் மனி இஸ் டின்னர்ஸ், லன்ச்சஸ். அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக பேசிக்காக எக்கனாமிக்கலாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதியாக ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்போது அந்த மண்டை குடைச்சல் இருக்காது, ஐயோ செலவு பண்ணிட்டோமே. ஸோ இன்றைக்கி கூட நான் சொன்ன மாதிரி we thought we'll go out for lunch, for dinner. But number one, Vietnam is very very meat oriented. ஸோ நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எக்கனாமிக்கலாக சாப்பாடு கிடைக்கும். பட் ராகவ் and I are vegetarians. ஸோ அதனால இங்கே சாப்பாடு கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம், கிடைச்சாலும் it is a little more expensive. ஸோ அப்போ making a simple தயிர் சாதம் or tokku sadam or something will not only make that whole having dinner very very easy but also super duper budget friendly, which will give us an even more peaceful sleep. Also, see, you enjoy a breakfast whenever you come to all these restaurants. True, because hotels la appa romba sattama irukku. I'm sorry if you can't hear me well. So hotels la generally the package will be that if you book a room உங்களுக்கு வந்து breakfast அந்த ப்ரைஸ்லேயே இன்க்ளூடடாக இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்டே பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டே நல்லா லேவிஷாக சாப்பிடணும். நானும் ராகவ்லாம் 2 நாள் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்லேயே சாப்பிட்ருவோம். ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா லன்ச் அண்ட் டின்னர் கேன் ஆல்சோ பி அ லிட்டில் மோர் ஈஸி. கரெக்டா? ஓகே, வந்துட்டோம் எங்கள் ஹோட்டலுக்கு. வியூ ஃப்ரம் ஆர் எலிவேட்டர். இது ஓப்பன் வியூங்க. திஸ் இஸ் த ஹோல் சிட்டி ஆஃப் டனாங். ஓப்பன் எலிவேட்டர். லைட்டா பயமா இருக்கும் அந்த பக்கம் திரும்பினா, இந்த பக்கம் திரும்பி இருந்தா தெரியாது. We're on the 26th floor.
ஆஃப் திஸ் ஹோட்டல். ஸோ அதனால புள்ளி புள்ளி புள்ளியாக தெரியுதா, அதெல்லாம் ஆக்சுவலி பில்டிங்ஸ்.